வேணா நீங்க பஸ் ஸ்டாண்ட மூடி போங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. எங்க சிலைய பாரம்பரியமான சிலையை தொடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த சிலைய ஒரு இஞ்சி கூட ஆய்ச்சி வைக்க எங்க சம்மதிக்க மாட்டோம். மாற்று இடம் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு முக்குளத்தூர் வந்து எவ்வளவு கோடிக்கணக்கான இதெல்லாம் இழந்துட்டு இருக்கோம் நாங்க. சரியா? இன்னைக்கு வந்து வரலாறுலாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதனால அந்த சிலைய வந்து ஒரு இஞ்சி கூட அகற்றக்கூடாது. அகற்றுனா விளைவுகள் விபரீதமாக மாறும். மாபெரும் போராட்ட கடத்தை வந்து பாதுகாப்பு இயக்கம் ஒட்டுமொத்த முக்குளத்து வரைக்கும் திரட்டி டாக்டர் கே நிஸ்கரேஜர் அவர் தலைமையில வள்ளியூர்ல மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க அறிவிச்சிருவோம். அதனால இந்த சிலை சம்பந்தமா உள்ள செயல்பாடுகளை உடனடியாக நிப்பாட்டுங்க. சிலை அப்படியே தான் இருக்கணும். தொடவே கூடாது. நீங்க வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை வந்து அமைச்சா இருக்க அவரோட வரலாறு வந்திருக்காங்க. எதுக்கு அவரோட வரலாறு அவர் போராட்டத்துக்காண்டி இன்னைக்கு சுதந்திர மண்டபம் இன்னைக்கு இன்னும் பேசின காரணம் யாரு? அவரு தான். அவருடைய சிலையை எப்படி அகற்ற முடியும்? அதனால எக்காரணத்தை கொண்டு சிலையை வந்து அகற்றக்கூடாது. பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். விரைவில் இதை வந்து உடனடியாக நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா விரைவில் போராட்டம், தொடர் போராட்டம், எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் போராடுவோம். மகளிர் சேர்ந்து நடத்துவோம். இந்த நாச்சியர்கள் வந்து அனைவருக்கும் உண்மையில உங்களுடைய ஒரு பற்றத்தை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்களும் சேர்ந்து களத்தில் நின்னுங்க. நாங்க வருவோம். ஒரு 10 நாள் 15 நாள்ல கண்டிப்பா அவங்களோட முடிவு நினைச்சிருவாங்க. அவங்க முடிவு எந்த முடிவா இருந்தாலும் சரி, நமக்கு சாதமா இருந்தா மட்டும்தான் நமக்கு அதை தவிர்த்து வேற அந்த சிலையை தொடரணும். ஒரு 5 அடி அங்க தள்ளி வைக்கணுங்கிறதுன்னா ஒரு நிமிஷம் அந்த வேலை அந்த முடிவு தெரிய வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள வேலை நிறுத்த சொல்லுங்க. அந்த வேலையில வேலை நிப்பாட்டுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிலையோட அமைப்பாளர்கள் அவங்களோட சந்ததி இருக்காங்க. அவங்ககிட்ட எந்த தகவலுமே கொடுக்கல. அப்ப நீங்க ஒழுங்கு முறையா பண்றீங்க. நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒழுங்கு முறைவா நீங்க பண்றீங்க. ஒழுங்கு முறைவா பண்றத பார்க்கும்போது எல்லாருமே தப்பு பண்ணாலும் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் ஏன் இங்க வரல? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பஞ்சாயத்து தலைவர் இங்க வந்து இது வந்து வேணுக்கு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள் வரலன்னா அது நல்லாவே தெரியுது. நீங்க வந்து ஏதாவது தப்பு பண்றீங்க, வேணுக்குன்னே பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. நீங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. அந்த சிலையை தொட விட மாட்டோம். பிஎம்டி சார்பா போராட்டம் அறிவிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிறுத்திங்க. அவ்வளவுதான். அந்த சிலை அங்கதான் இருக்கணும். நன்றி உறவுகளே, வணக்கம். சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல செயலாளர் பேச்சுமணி பாண்டியன். நமது அருமை அண்ணன் டாக்டர் கே நிஸ்கரேஜர் அவர்கள் இன்று தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் அவரால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சார்பாக தென்மண்டல செயலாளராக நானும், மாநில ஐடி பிரிவு செயலாளர் மகாராஜ பாண்டியனும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளோம். அதாவது வள்ளியூர் சிறப்பு நிலை பேராட்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக உள்ள பேருந்தின் முன்பகுதியில் உள்ள நமது தேசியமும் தெய்வமும் இரு கண்ணாக கொண்ட நமது தேவரையாவின் சிலையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பேருந்து பணிகளுக்காக அந்த நேதாஜி அவர்களின் சிலையை சிறிது தூரம் அகற்றுமாறு ஒரு செய்தி வந்து நமக்கு கூட்டம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டோம் இந்த சிலையை தொடவே கூடாது. ஏன்னா அரசாங்கத்தோட சார்பில் ஒரு பெரிய சிலையை வந்து அமைத்து கொடுங்க. அப்படி தவறும் பட்சத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இஸ்கராஜ் தலைமையில வள்ளியூர்ல ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஒரு விதத்தில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து அண்ணன் வரக்கூடியதுதான். தூத்துக்குள்ள வந்து கடுமையான வெள்ளம் வந்ததுனால அண்ணன் வந்து வெள்ள நிவாரண பண்ணல இருக்கலாம். நீங்க வர முடியல. இல்லைன்னா இன்னைக்கு தலைவர்